வணக்கம். நான் உங்கள் விமலா பேசுறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னது அப்படின்னா, கல்வி செல்வமும், பொருள் செல்வமும் வகுப்பு 5ல உள்ள இயல் 2வது இயல் உரைநடையத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கல்வி செல்வமும், பொருள் செல்வமும். வாழ்க்கையில் கல்வி செல்வம் முக்கியமா அல்லது பொருள் செல்வம் முக்கியமா அப்படிங்கிறத விவாதிக்கக்கூடிய ஒரு பாடல் பகுதி, ஒரு உரையாடல் பகுதி இந்த பாடத்துல வந்திருக்குது. அதை நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் பார்த்தோன்னா தெரியுது, 2 பள்ளி குழந்தைகள் என்ன செய்கிறாங்க, பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸ்கூல் பேக்கும் கையில் இருக்குது. ஒருவேளை ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கலாம், இல்லை ஸ்கூல்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கலாம். என்ன உரையாடல் நடத்துகிறாங்க அப்படிங்கிறத என்ன செய்யலாம், நம்ம இப்போ பார்க்கலாம். அந்த 2 பேரோட பேர் மலர்விழியும் தமிழரசியும் தோழிகள். அவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸு. மலர்விழி, தமிழ் அரசி. இருவரும் பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில் வந்ததும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் பற்றி பேசிக்கொண்டு வருகிறார்கள். அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க 2 பேரும் இப்போ ஸ்கூல்ல இருந்து முடிஞ்சு வெளியே வந்ததும் 2 பேரும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை, டிவி நிகழ்ச்சிகளை பற்றி பேசிட்டு வராங்க. அப்போது மலர்விழி தன் தோழியிடம், தொலைக்காட்சியில் நேற்று கல்வி செல்வம் பொருட்செல்வம் என்ற தலைப்பில் நடந்த பட்டிமன்றத்தை நான் பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது மின்சாரம் போய்விட்டது. அதாவது நான் ஒரு பட்டிமன்றம் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு இருக்கும்போது கரண்ட் போயிருச்சு. அதனால நடுவரின் தீர்ப்பை என்னால பார்க்க முடியவில்லை. எனக்கு வருத்தமாக இருந்தது. என்ன தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவ சொல்றான். ஓகேவா? தமிழரசி சொல்றான். வருத்தப்படாதே மலர்விழி, இந்த பட்டிமன்றம் பார்த்தவர்களிடம் முடிவை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நம்ம வீட்டுல மட்டும்தானே கரண்ட் போயிருக்கு, உங்க வீட்டுல மட்டும்தானே கரண்ட் போயிருக்கு, வேற யாராவது பார்த்திருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட என்ன முடிவு இருந்தது அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம், கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தமிழரசி சொல்லுவார். மலர்விழி ஓகே சரி, நம்ம போய்கிட்டே என்ன செய்யலாம், பேசிக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்றான். அப்போ தமிழரசி மலர்விழிட்ட கேட்கிறான், கல்வி செல்வமா பொருள் செல்வமா எது சிறந்தது நீ நினைக்கிறாய் என நீ நினைக்கிறாய்? கல்வி செல்வம் சிறந்ததா பொருள் செல்வம் சிறந்ததா அப்படின்னு நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கிறாப்புல. மலர்விழி நான் நினைக்கிறேன் கல்வி செல்வம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்றான். அது எப்படி அவ்வளவு திட்டவட்டமாக கூறுகிறாய் அப்படின்னு கேட்கிறான். கல்வி கற்காதவன் களர் நிலத்துக்கு ஒப்பாவான் என்று பாரதிதாசனாரும், கேடில் விழிச்செல்வு கல்வி என்று திருவள்ளுவரும் கூறியிருக்கிறார்கள். களர் நிலத்திற்கு, அதாவது தரிசான நிலத்திற்கு ஒப்பாவர்கள், அதான் களர் நிலத்திற்கு ஒப்பானவர் அப்படின்னு பாரதிதாசனார் கூறுகிறார். கேடில் விழிச்செல்வம் கல்வி, எப்படியாவது நீ என்ன செய்ய, கல்வியை கற்க வேண்டும் அப்படிங்கிறத திருவள்ளுவரும் கூறியிருக்கிறாங்க அப்படின்னு மலர்விழி சொல்றான். இது கல்வி கற்காதவர் களர் நிலத்திற்கு ஒப்பாகவர், அதுதான் மலர்விழி சொல்றது. இப்ப தமிழரசி, கல்வியின் சிறப்பை கூறிய திருவள்ளுவர் கூட பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் என்றே கூறியிருக்கிறார். அதே திருவள்ளுவர் தான் என்ன சொல்லியிருக்கிறாரு, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. கையில நீ பொருள் இல்லை, பணம் இல்லை, உங்ககிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த உலகம் உனக்கு இல்லை அப்படின்னு கூறியிருக்க. பொருட்செல்வம் இல்லை என்றால் நமது தேவைகளை கூட நம்ம என்ன செய்ய முடியாது, நிறைவேற்றி கொள்ள முடியாது. கல்வி கற்பதற்கு கூட பணம் வேண்டும் அல்லவா? நம்ம இப்போ போய் ஒரு ஸ்கூல்ல போய் சேர்றோம் அப்படின்னாலே அதுக்கும் என்ன செய்ய வேண்டியது இருக்கு, பணம் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. அப்ப நம்ம பணம் தேவைதானே அப்படின்னு சொல்றான். தமிழரசி சொல்றான். பணம் பத்தும் செய்யும் என்பது எனக்கு தெரியும். வாழ்க்கையை நடத்துவதற்கு பணம் தேவைதான். ஆனால் பணம் படைத்தவருக்கு சொந்த ஊரில் தான் மதிப்பு. கல்வி கற்றவர் சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெறுவர். பணம் பத்தும் செய்யும், அது எனக்கும் தெரியும். ஆனா நீ சொல்றதும் கரெக்டு தான், பணம் தேவை. ஆனால் பணம் படைத்தவர்கள், பணம் நிறைய வச்சிருக்கிறவங்க, அவங்க சொந்த ஊர்ல மட்டும்தான் மதிப்பா இருப்பாங்க. ஆனால் கல்வி கற்றவர்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெறுவார்கள் அப்படின்னு மலர்விழி சொல்லுவார். கல்வி கற்றவர் செல்வம் படைத்தவர்களின் தயவில் தான் வாழ வேண்டி இருக்கிறது. ஒருத்தட்ட செல்வம் நிறைய இருந்தது அப்படின்னா கல்வி கற்றவர்கள் அவங்க கிட்ட போய் தான் என்ன செய்ய வேண்டியது இருக்கு, வேலை செய்ய வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மீன் பண்ணி அவர் சொல்றான். பொருட்செல்வம் நிலை இல்லாதது, கல்வி செல்வமே இம்மைக்கும் மறுமைக்கும் பயன் தருவது, என்றும் அழியாதது. பொருட்செல்வம் கொடுக்க கொடுக்க குறையக்கூடியது, கல்வர்களால் கவர்ந்து செல்லக்கூடியது. மலர்விழி சொல்லுவான், பொருட்செல்வம் நிலை இல்லாது. ஆமா, நிலை இல்லாது. நம்ம வீட்டுல இப்ப நிறைய பணம் இருக்கு, நகை இருக்கு அப்படின்னு சொன்னாலே என்ன செய்வாங்க, யாராவது திருடர்கள் வந்து திருடிட்டு போயிடுவாங்க.
இல்ல நாம ஒருத்தருக்கு கொடுத்தாலும் கூட நம்ம கிட்ட இருக்க பணம் என்ன செய்யும்? குறைஞ்சு போகும். ஆனால் கல்வி செல்வம் இப்பிறப்பிற்கும் மறுபிறப்பிற்கும் நம்மளுக்கு பயன் தரக்கூடியது. பொருட்செல்வம் பொருட்க கொடுக்க குறையும். நம்மட்ட இருக்கிறத நம்ம குடுத்துட்டே இருந்தோம்னா என்ன செய்வோம்? குறைந்துகிட்டே தான் இருக்கும். யாராவது நெறைய பணம் வச்சிருக்காங்க, அவங்க வீட்ல இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன செய்வாங்க? திருடிட்டு போயிருவாங்க. அப்படின்னு சொல்றார். பணம் இல்லாதவன் பிணம். பணம் என்றால் பிணம் கூட வாயைத் திறக்கும் என்ற பழமொழிகள் எல்லாம் நாம் அறிந்தது தானே. கற்றவரால் என்ன செய்ய முடியும்? அப்படின்னு சொல்றவ. பணம் அப்படின்னு சொன்னாவே என்ன செய்யாது? பிணம் கூட வாயைத் திறக்கும் அப்படிங்கிறது பழமொழிகளில் கூட இருக்கு அப்படின்னு சொல்றா. இன்றைய கல்வி வளர்ச்சி தான் எல்லா முன்னேற்றத்திற்கும் காரணம். அதனால்தான் இன்று நாம் எல்லோரும் வசதியாக வாழ முடிகின்றது. நாம் வசதியாக வாழ்வதற்கு நம்மளுக்கு கல்வியும் ஒரு வகையில் உதாரணம் அப்படின்னு சொல்றாப்ல. இப்ப இவங்க 2 பேருமே மாறி மாறி பேசிட்டு இருக்கிறதுனால இவங்க என்ன செய்றாங்க? நம்ம ஆசிரியர்ட்ட போய் அது நடுவரா வச்சு நம்ம இது 2த்துக்கும் எது தேவை அப்படிங்கிறத நம்ம ஆசிரியர்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால இவங்க என்ன செய்றாங்க? 2 பேரும் ஆசிரியர்கிட்ட வராங்க. புதுமைகளை கண்டறிய கற்றவர்களுக்கு பணமும் தேவைப்படும் அல்லவா? புதுமைகளை அதாவது அ ஏதாவது புதிய அறிவியல் சாதனைகள் எதுவும் நிகழ்த்தணும் அப்படிங்கிறதுக்கு பணமும் தேவைப்படும் அப்படின்னு சொல்றா. தமிழரசி சொல்றா. ஆமா, அதுக்கு அதுக்காக பணம் தான் உயிர் நாடி அப்படின்னு சொல்றதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்றா. கல்வி அறிவை வளர்க்கிறது. நன்மை தீமைகளை பகுத்தறிய நல்வழியில் நம் வாழ்வை நடத்த வழி செய்கிறது. நம்மள்ட்ட பணம் இருக்குது. ஆனா நம்மளுக்கு நன்மை தீமை தெரியாது. ஆனா கல்வி அதை கொடுக்கிறது அப்படின்னு மலர்விழி சொல்றா. பசி வந்திட பத்தும் பறந்து போகும். வறுமைதான் சமூக தீமைகளுக்கு காரணமாகிறது. இப்ப யாராவது ஒருத்தர் வந்து பணம் இல்ல, ரொம்ப சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, அவங்கள் வந்து தீமைகளுக்கு ஏதாவது திருடுறதுக்கோ, பொய் சொல்றதுக்கோ காரணமாக மாறுகின்றது அப்படின்னு சொல்றாங்க. வறுமையிலும் செம்மையாக வாழ்பவன் கற்றறிந்தவன். கல்லாதவன் அறியாமையால் தவறு செய்கிறான். வறுமை அதாவது கற்றவர்களுக்கு வறுமை இருந்தால் கூட அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? தவறு செய்ய மாட்டார்கள். சிறப்பாக வாழ்வார்கள். ஆனால் கல்லாதவர்கள் அவர்கள் அறியாமையால் அந்த தீமையை தவறை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்றான். அறியாமை உள்ளவன் பணக்காரனாகவே இருந்தாலும் அமைதியான வாழ்வுக்கு கல்வி அவசியம் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். அறியாமை உள்ளவன் பணக்காரனாகவே இருந்தாலும் அமைதியான வாழ்வுக்கு கல்வி அவசியம் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். இப்போ தமிழரசி சொல்றதான், பணம் இருந்தாலும் ஆனா நம்ம ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வு வாழணும் அப்படின்னா கல்வி நம்மளுக்கு அவசியம் அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன். நீ வந்து வசதியான வாழ்வுக்கு பொருள் செல்வம் தேவை அப்படிங்கிறத ஒப்புக்கொள்றியா அப்படின்னு கேட்கிறாங்க. 2 பேரும் அப்படியே மாத்தி மாத்தி பேசிட்டே இருக்கிறாங்க. ஆனா அவங்க 2 பேரும் பேசினத அந்த தமிழாசிரியர்ட்ட போய் சொல்றாங்க. ஆசிரியர் சொல்றாங்க, மக்களிடம் அறியாமை இருளை நீக்கி அறிவு ஒளி பெறச் செய்வது கல்வி. கல்வி அறிவை நாம் இளமையிலே பெறுவதுதான் சிறந்த வழி. இளமையில் கல்வி சிலையில் இழுத்து என்னும் முதுமொழியை நாம் மறந்துவிடக் கூடாது. அதாவது மக்களிடம் அறியாமை அப்படிங்கக்கூடிய இருளை நீக்கி ஒளிபெற செய்கிறது கல்வி. கல்வி அறிவை நாம் என்ன செய்யணும்? இளமையிலேயே நாம நம்மளுடைய தேவை என்ன அப்படிங்கிறது கல்வி கற்கிறது மட்டும்தான் இளமையில் நம்மளுடைய வேலை. அதை என்ன செய்யணும்? சிறந்த முறையில் செய்ய வேண்டும். இளமையில் கல்வி சிலையில் எழுத்து. ஒரு கல்லில் எழுதக்கூடிய எழுத்தானது எவ்வளவு அழுத்தமாக பதியுமோ அதே மாதிரியே இளமையில் கல்வி கற்க வேண்டும் என்ற முதுமொழியை நாம் மறந்துவிடக்கூடிய கூடாது அப்படின்னு சொல்றார். ஐயா, கல்வியின் சிறப்பை புரிந்து கொண்டோம். ஆயினும் கல்வியோடு பொருளும் இருக்க வேண்டுமா அப்படின்னு கேட்கிறேன். ஆம், கல்வியும் பொருளும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் எனலாம். பொருளுடையவரால் ஆகாதது ஒன்றும் இல்லை. பொருளுடைமை வெற்றி தரும், பெருமை தரும், அழகு தரும். அவை மட்டுமா? உயர் கல்வி பெறும் வாய்ப்பையும் தரும். இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் என்று வள்ளுவர் கூறியதையும் நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே அடிப்படை வாழ்க்கைக்கு தேவையான பொருள் கட்டாயம் தேவை. நம்மை மேம்படுத்துவது கல்விதான் என்பதில் எள்ளளவும் ஐயம் இல்லை. ஆசிரியர் சொல்றாங்க, கல்வியும் பொருளும் நாணயத்தினுடைய இரு பக்கங்கள். இப்போ ஒரு நாணயத்துல ஒரு பக்கம் மட்டும் பிரிண்ட் ஆயிட்டு மறுபக்கம் பிரிண்ட் ஆகல அப்படின்னா அது செல்லாது இல்லையா? அதே மாதிரியா நம்மளுடைய வாழ்க்கைக்கு கல்வியும் பொருளும் தேவை அப்படிங்கிறத அவர் என்ன செய்யறாரு? சொல்றாரு.
இப்போ தமிழரசியும் மலர்விழியும் உண்மைதான் ஐயா. கல்வியால் அறிவு தெளிவு உண்டாகும், பொருளால் நம் வாழ்வு வளம் பெறும். ரெண்டுமே நம்மளுக்கு வாழ்க்கைக்கு இன்றியமையாதது. நம்ம நல்ல அறிவை பெற்று தெளிவுடையவராக வாழ வேண்டுமானால் நம்மளுக்கு கல்வி அறிவு தேவை. அந்த கல்வி அறிவை வைத்து நாம் பொருள் ஈட்டி, பொருளால் நம்மளுடைய வாழ்வு வளம் பெறும் என்பதை புரிந்து கொண்டோம் ஐயா அப்படின்னு என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. கல்விதான் என்ன செய்யுது, ஒளியேற்றம், வாழ்க்கையில் ஒளியேற்றி வைக்கும். இளமையில் கல்வி, சிலையில் எழுத்து. கல்வியும் செல்வமும் நாணயத்தினுடைய 2 பக்கங்கள். பொருள் செல்வம் வெற்றி தரும், பெருமை தரும், உயர் கல்வி பெறும் வாய்ப்பை தரும். பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.